நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்து கடைசியாகவே கோழி முட்டை வைத்தால் ஒரு குண்டு ஊசியை நாட்டினார்கள். தவம் இருக்கும் போது எதற்கையா கோழி முட்டை வைக்கிறார்கள்? பெரிய ஆளு நீங்க தானே சொல்லணும். ஆம்பளைட்டு போட நம்ம வீட்டுக்காரி போட்டு தருவா. தவம் இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் முட்டை எதுக்கு வைக்காங்கன்னா, ஆமா ஆம்லேட் போடுவாங்கன்னா இடத்துக்கு தகுந்த பொருள். தவம் இருக்கிறவங்க முட்டையை வைக்கிறாங்கன்னா அதுல காரணம் என்னல? தவம் இருக்கிறவர்கள் 1000 முழம் கம்பத்திற்கு மேலே கோழி முட்டை வைக்கிறார்கள்னா ஏன் தெரியுமா? அவர்களுடைய தவமாகப்பட்டது முக்தி பெற வேண்டுமானால் கரு இருந்தா தான் அதுல உரி ஏறும் ஐயா. ஆமா, கோழி முட்டைக்குள் கரு இருக்கிறது. அந்த கரு இருந்தால் தவத்திலே உரி ஏறுமா? அதனால் கோழி முட்டை வைத்து ஒரு குண்டு ஊசியை நாட்டி, இந்த கோழி முட்டையை பத்தி தான் உனக்கு விவரம் தெரியல. கோழி முட்டைக்கு மேல இந்த குண்டு ஊசி எப்படி நிக்கும்னு சொல்லு. ஊசி எப்படி நிக்கும்? பசை சொல்லலாம். பெபிகள் பசை போடணும். நீ இவ்வளவு வயசா இருக்க, உனக்கு விவரம் பத்திலையே தாத்தா. கோழி முட்டைக்கு மேல இந்த குண்டு ஊசி எப்படி நிக்கும் தெரியுமா? ஓம் நமச்சிவாயம் என்ற நாமத்தை சொல்லி வைத்தார்களா, ஊசி அப்படியே நின்னுச்சான். ஊசி அப்படியே தவத்தினுடைய மகிமையாக நமச்சிவாயம் என்ற நாமத்திற்கு அத்தனை மகிமை இருக்கிறதாம்யா. சிவாயம் என்று சொன்னவர்களுக்கு அபாயம் என்பது ஒருபோதும் இல்லையா? அப்ப இந்த சிவநாமத்தை உச்சரித்து கோழி முட்டைக்கு மேல் கொண்டு ஊசியை நாட்டி, ஊசி முனையின் மேல் நாகராஜனும் நாகக்கண்ணையும் தன்னுடைய நாவை ஊன்றி ஆகாய மார்க்கமாக வாளை உயரே நிறுத்தி கொண்டு நாசி அடக்கி ஊசி தவங்களை செய்து வருகிறார் அல்லவா? ஒரு நாள் தவம் இருந்தாரா? ஒரு வாரங்கள் தவம் இருந்தாரா? 12 வருடங்களாக உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகளை மறக்காமல், அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல், அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா, என் உண்ணாமலை பாதகா, அநாதை ரட்சகா, என் ஆபத்து குடையோனே, ஈசா இறைவா வென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து இரு பேர்களும் 12 வருடமாகவே தவம் இருக்க, சிவபெருமான் இன்று வருவார் நாளை வருவார்னு எதிர்பார்த்து காத்திருந்தார்கள். நாட்கள் பல வாரங்களானது, வாரங்கள் பல மாதங்களானது, மாதங்கள் பல வருடங்களாக 12 வருடங்களும் முடிந்து போனது. சிவபெருமான் வந்தவரதை காணாமல் ஆண்டவனை நினைத்து அழுது புலம்பினார்கள். ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சம்போ சங்கரா, ஆடி ஆசையின் தவத்தை பாரு சம்போ சங்கரா, ஆடி ஆசையின் தவத்தை பாரு சம்போ சங்கரா, சங்கரா சம்போ சங்கரா, சம்போ சங்கரா,
படியிழக்கவே புறப்பட்டார். சரி. கலி உலகமெல்லாம் படியிழக்க புறப்பட்டாரே, ஆமா. இந்த பார்வதி விட்டாளா? என்ன என்னைக்குமே இந்த ஆண்டவன் தான் படியிழக்க போறாரு வாராரு. ஆமா, நம்மள கூட்டு போறாரா? பார்வதி ஒத்தையிலே ஒரு ஓரமா நம்ம உட்கார்ந்து இருக்கமே, நமக்கு நேரம் போக மாட்டேங்குது. பேச்சு துணைக்கு ஆள் இல்ல. அதனால் இவரோடு சென்று இந்த ஆண்டவன் படியிழப்பை இன்னைக்கு பார்த்து விட்டு வந்தா என்ன என்று சிவபெருமானை அழைத்து, ஆண்டவா பரம்பொருளே, உலகமெல்லாம் நீங்க படியிழக்க போனா நான் பார்வதி உமையவள் ஒத்தையிலே அமர்ந்திருக்கிறேன். அதனால் இன்னைக்கு உங்க கூட நானும் படியிழக்கும் இடத்திற்கு வாரேன். பார்வதி, என்னோடு உன்னை அழைத்து கொண்டு போறதுனால் எனக்கு ஒன்றும் குறைவு இல்லை. ஆனாலும் உலகத்தை ஒரு விதமாக படைத்தேன், உலக மக்களை நான் பலவிதமாக படைத்திருக்கேன். பார்வதி, பல விதம்னு சொன்னா ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை, குழந்தை உள்ளவர்கள், குழந்தையை இல்லாத பேர்கள். ஒரு ஆளுக்கு யாருக்கும் இல்லாத ஒரு பெரிய செல்வாக்கு கொடுத்திருப்பேன். ஆனா அவங்க வீட்டுலதான் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிப்பதற்கு உப்பில்லா கூழ் இருக்காது. அவர்களுக்கு நான் ஒரு கோட்டை பொட்ட புள்ள கொடுத்திருப்பேன். 21. அந்த காலம் பூரா கோட்டை கணக்கு தானையா? கா கோட்டை, அரை கோட்டை, முக்கா கோட்டை, முழு கோட்டைன்னு பத்திருக்காங்க. 10 பிள்ளை பெற்றாலும் பக்கத்து வீட்டுக்கு தெரியாது. அந்த காலத்துல 5 பிள்ளை பெற்றாலும் அடுத்த வீட்டுக்கு தெரியாது. என் கொண்டாட்டி 7 பிள்ளை பெற்றா எனக்கே தெரியாது. நான் வெளியூர் போயிட்டேன். வெக்கம் இல்லாம சொல்லுத பாரு. இல்ல தாயி, நான் குழந்தை பிறக்கும் போது வெளியூர் போயிட்டேன். அதான் சொன்னேன். சரி. பெரியம்மா, என்ன தூக்கத்தை பாரு, என்னமா தூக்கம் வருதுன்னு. சேர் போட்டு உட்கார்ந்த உடனே காத்து அடிக்கிறதுக்கும் நம்ம படிக்கிறதுக்கும் அவளுக்கு அப்படியே தாளாட்டுத மாதிரி இருக்கு. நல்ல சொற்கை வாசல போய் கையை தொட்டாங்க, நீ அதுக்குள்ள எழுப்பிட்டியே. சேர்ல உட்கார்ந்தது உங்களுக்கு அப்படி தூக்கம் வருதோ? ஆமா, வரும்ல. நானும் அப்பலே பாக்கேன், தூங்குவாங்களோ முழிப்பாங்களோ, தூங்குவாங்களோ முழிப்பாங்களோ. வில்லுப்பாட்ட பாக்கணும் ஆசை இருக்கு. ஆனா ஒண்ணு, தூங்குறவங்களை நம்ம தவறாவே சொல்லக்கூடாது. வில்லுப்பாட்டு முன்னாடி உட்கார்ந்து தூங்கிட்டு இருக்காங்க, தப்பே சொல்லக்கூடாதா? ஏன் தெரியுமா? கண்ணை முடிச்சுக்கிட்டே இருக்கவங்க கூட கதையை விட்டுருவாங்க. ஆனா கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்க கதையை கவனமா கேட்பாங்களா? இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லட்டும்? ஏன் அப்படி? கதையை கேட்பாங்க, முடிச்சிட்டு இருக்காங்க, கதையை விட்டுருவாங்க. அதுல ஒரு அர்த்தம் இருக்கு தாத்தா. என்ன அர்த்தம்? கண்ணை முடிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னு வையி, இந்த அம்மாளுடைய கோயிலுக்கு இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு நம்ம வில்லுப்பாட்டுக்கு வந்திருக்கோம். அப்ப வந்திருக்கும் போது நாமளை பார்க்க வந்த மக்கள் எல்லாரும் நம்ம 6 பேரையும் பாப்பாங்க. முக்கியமா முன்னால இருக்க 3 பேரை ரொம்ப கவனிப்பாங்க. கவனிக்கும் போது உன்னைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க, தாத்தாவை பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க, என்னைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா நினைப்பாங்க. என்னைய பார்த்து என்ன நினைக்க போறாங்க? என்ன நினைப்பாங்க? கொண்டாடிக்க தம்பிக்கு என்ன தொம்பிக்கு, கொண்டாடிக்க தம்பிக்கு ஒரு 18 வயசு இருக்குமா அப்படின்னு ஒரு அக்காட்ட கேட்பாங்க. அந்த அக்கா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? நீ சும்மா இருந்தா அந்த கொண்டாடிக்கு தம்பிக்கு 18 வயசுக்கு உள்ளதா இருக்கும். கொண்டாடிக்கு தொம்பிக்கு 18 வயசு தான் இருக்குமா? நான் உள்ளதானே சொல்லுவேன். வயசு 60ஆவது. அவர் மனசுல எவ்வளவு ஆசை இருக்கு பாத்தீங்களா? அப்ப உன்னைய பார்த்தா ஏதாவது நினைப்பாங்க, என்ன பார்த்தா அப்படி நினைப்பாங்க. தாத்தாவை பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. அவர் என்ன நினைப்பாங்க தெரியுமா? இந்த சாயிண்ட் பாட்டு படிக்க அண்ணாச்சிக்கு 95 வயசு இருக்குமே, பேசாம வீட்டுல இருக்க வேண்டிய இந்த மனுஷன் பேசாம வீட்டுல கிடக்க வேண்டியதானே, இவர் ஏன் வில்லுப்பாட்டுக்கு வராரு அப்படின்னு நினைப்பாங்க. ஆனா இருந்தாலும் உனக்கு இவ்வளவு வஞ்சகம் இருக்க கூடாது. நான் உள்ளதானே சொல்லுவேன். அவருக்கு 20, இவருக்கு 95. அப்ப என்னைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க. என்ன நினைப்பாங்க? என்ன பார்க்கும் போது தாய்மார்கள் என்ன நினைப்பாங்க தெரியுமா? என்ன நினைப்பாங்க? ஏன் இத சொல்ல வாரேன் அப்படின்னா, ஒரு பெண்ணோட மனசு இன்னொரு பெண்ணுக்கு தான் தெரியும்.
தாய்மார்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு தான் தெரியும். ஆமா, முதல்ல தாய்மார்கள் வந்த உடனே எல்லாரும் நினைப்பாங்க, என்ன நினைப்பாங்க? இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம். ஜவுளி கடையில தான் பத்தியா எல்லாரும் சிரிக்காங்க. அப்ப எல்லாரும் நினைச்சிருக்காங்க பத்தியா, நினைச்சிருக்காங்க. நான் கூட ஒரு விளையாட்டுக்கு தான் சொன்னேன். சரிதானே? அப்ப இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருக்கும்னு முதல்ல நினைப்பாங்க. முதல்ல நினைப்பாங்க. ரெண்டாவது நினைப்பாங்க, என்ன இந்த புள்ள போட்டிருக்கிறது தங்கமா இருக்குமா இல்ல கவரிங்கா இருக்குமா. ஆமா, அதுல ஒருத்தர் நினைப்பாங்க அப்படின்னு சில பேருக்கு ஓடிக்கிட்டு இருக்கும். ஆமா, தங்கத்துக்கு கொண்டு தங்கத்தை போட்டு தங்கத்துக்கே மதிப்பெல்லாம் போச்சு நினைப்பாங்க. அடேங்கப்பா, அப்படின்னு நினைப்பாங்க. அப்போ பாக்குறவங்க கண்ணு நம்ம மேல இருக்கும். ஆமா, பாக்குறவங்க கண்ணு நம்ம மேல இருந்தாலும் கவனமும் சிந்தனையும் வேற எங்கேயும் இருக்கும். இந்த மாதவி பொண்ணு இவ்வளவு சிவப்பா இருக்காங்களே, ஓயாம பீஸ் வாஷ் பண்ணுவாங்களோ? பீஸ் வாஷ் இல்லையா, ஃபேஸ் வாஷ். ஃபேஸ் வாஷா? நமக்கு என்ன தெரியுது? என்ன சும்மா விட மாட்டேன் போலக்க. நினைப்பாங்க. அப்போ பாக்குறவங்க கண்ணு நம்ம மேல இருந்தாலும் கவனமும் சிந்தனையும் வேறு எங்கோ இருக்கும். அப்போ கதைய கவனமா கேட்க முடியாது, கேட்க மாட்டாங்க. மனிதனுடைய மனம் வந்து மது குடித்த குதிரைக்கு சமமாயா. உண்மைதானே? ஏன் தெரியுமா? அந்த மனசு அப்பைக்கப்ப மாறும். எதை வேணாலும் நினைக்கும், எதை வேணாலும் யூகம் பண்ணி பார்க்கும். மனம் ஒரு குரங்கு இருக்கான். மனம் இங்கதான் இருக்கும், மனிதன் இங்கதான் இருப்பான். மனசு மெட்ராஸுக்கு போயிட்டு வந்துரும் பாத்துக்கோ. மெட்ராஸ் மட்டுமா போகும்? மெட்ராஸுக்கும் போகும், வெளிநாட்டுக்கும் போகும். அப்போ இப்படி எல்லாம் பல விதமா நினைக்கிறப்ப கதையை விட்டுருவாங்க. ஆனா கண்ணை மூடிக்கிட்டே இருந்த பெரியம்மா கதையை கவனமா கேட்கும். அதனால ஒரு கண்ணுக்கு தூங்கினாலும் ஒரு கண்ணுக்கு கதையை கேட்கணும். அதனால ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக இறைவனாகிய சிவபெருமானோடு ஈரேழு உலகமெல்லாம் நான் இறையழக்க வருகிறேன் என்று சொன்ன போது அப்ப இறைவன் சொன்னார், அம்மா கொஞ்சம் பேசாம இருங்கய்யா, என்னோடு நீ படியளக்கும் இடத்திற்கு நீ வரணும்னு சொன்னா உன்னை அழைத்து கொண்டு போக வேண்டுமானால் வரும்போது என் கூட எந்த வார்த்தையும் பேசக்கூடாது. பார்வதி, ஆண்டவா, உங்க கூட வரும்போது எதுவும் பேசக்கூடாது, அவ்வளவுதானே. படியிழந்து முடிக்கு வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன், நான் மறுவார்த்தை பேச மாட்டேன். பார்வதி, உன் வாயால சொன்னா உன்னை நம்ப மாட்டேன். உங்க அண்ணன் இருக்காரு பாரு, கோபால கண்ணன், கண்ணன் மீது ஆணையிட்டு கொடுத்தாத்தான் உன்னை நான் நம்புவேன். இவ்வளவுதானா? எங்க அண்ணன் கோபால கண்ணன் மேல சத்தியமா படியிழந்து முடிக்க வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்ற ஆணையிட்டு கொடுத்து வா போட்டு சட்டத்தை வாங்கி பகவானும் பார்வதியும் எங்கே வருகிறார்கள்? நாளை நல்ல நினையே கொண்டு நாடு எங்கும் வருவாரா, ஒரே நல்ல நினையே கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா, ஆளாக்கி நினையே கொண்டு நினையே கொண்டு
களைப்பா இருக்கு, கொஞ்ச நேரம் நம்ம இளைப்பாரி விட்டு கைலாசத்துக்கு போனா என்ன? இதுக்காகத்தான் என் கூட வர வேண்டாம்னு சொன்னேன். வந்தா உங்க கூட வருவேன்னு சொல்லி இப்போ கை வலிக்கு கால் வலிக்குனா சரி வா போவோம் என்று ஆண்டவனும் பார்வதியும் கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருட்சகத்தை கண்டு பகவானும் பார்வதியும் ஆலமரத்திற்கு அடியிலே சென்று அமர்ந்திருந்தார்கள். கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. கதையை கவனமா கேட்கணும். இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், சரியான பதில் சொன்னவங்களுக்கு எங்க தாத்தா 200 ரூபாய் பரிசு கொடுப்பாரு. 200 ரூபாய். அப்போ இரு பேர்களும் ஆலமரத்துக்கு அடியிலே அமர்ந்திருக்க கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருந்தது. இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சின்னஞ்சிறிய பாலகனும் 10 வயசு இருக்கக்கூடிய பையன் மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்பில் உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறார். முனிக்கொப்பில் உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டினா கொப்பு விழும்போது அவனும் கீழே விழுந்துருவான். புத்தி இல்லாத பிள்ளை, அறிவு இல்லாத பாலகன் ஐயையோ கீழே விழுந்தா பெத்தவளுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே, தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகி விடுவான், பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சு தானே பிறக்கணும். உடனடியாக சிவனை அழைத்து ஆண்டவா அதோ பாருங்க, அறியாத பிள்ளை தெரியாத பாலகன் முனிக்கொப்பில் உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறார். அவனாக கீழே விழுவதற்கு முன்னால நீங்க போய் உடனே உயிரை கொடுத்து காப்பாத்துங்க. பார்வதி என் கூட வரும்போது எதுவும் பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? பெண்கள் மனசு ஆமா, நீங்க சொன்னீங்க, நீங்க சொன்னது உண்மை, நான் சத்தியம் பண்ணி கொடுத்தது உண்மை. ஆனா சொல்லும் போது நான் எப்படி சத்தியம் பண்ணி கொடுத்தேன்? படியிழந்து முடிக்க வரைக்கும் தான் பேச மாட்டேன்னு சொன்னேன். வேலை முடிந்து விட்டது, பாலகனை காப்பாத்துங்க. அப்படியா? சிவபெருமான் யோசித்து பார்த்தார். இதுவரைக்கும் வந்திருக்கோம் போயிருக்கோம், இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பாலகனும் இல்லையே, அப்ப இது என்னவோ ஒரு சூழ்ச்சியா இருக்கு என்று ஆண்டவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்க்க அப்பந்தான் சிவனுக்கு தெரிந்ததா இது யாருடைய வேலை தெரியுமா? பார்வதி யார் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தா? அண்ணனாகிய கோபால கண்ணன் தான் இந்த லீலைகளுக்கு பூரா. ஒரு கதையில வந்து கண்ணன் இருந்தா தான் கதையாம், கண்ணன் இல்லைன்னா கதையே இல்லையாம். யார்? அப்போ இந்த கதைக்கு கதாநாயகனே கண்ணன் தான். உலகத்திலே பெரிய வக்கீல் யார் தெரியுமா? கண்ணன் தான். எந்த கேஸா இருந்தாலும் அவர் வந்தா முடிச்சு விட்டுருவாரு. ஆமா, அவ்வளவு பெரிய புத்திசாலி. அதானே? அப்போ இந்த கண்ணன் தான் இவ்வளவு சூழ்ச்சியவும் ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஏன் அப்படின்னா பார்வதி அன்னம்னும் பாராம சத்தியம் பண்ணி கொடுத்தா. அவள் சத்தியத்தை பரிசோதிக்கத்தான் கண்ணபுரா இப்படி ஒரு சூழ்ச்சியவை ஏற்பாடு பண்ணியிருக்கார். இதை அறிந்த சிவன் காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி காப்பாத்தியே தீரணும்னு ஒத்த கால நிக்கார். அப்ப சிவன் சொன்னார், பார்வதி வாதத்துக்கு மருந்து கொண்டுவோம், பிடிவாதத்துக்கு என்கிட்ட மருந்து இல்ல. ஆனாலும் நீ சொல்வதை போல அந்த பாலகனை காப்பாத்தணும் அப்படின்னா ஒரு நிபந்தனை. அவன் எப்படி வெட்டு முடிந்து இப்ப கீழே விழ போறான். அவன் கீழே விழும்போது உயிர் மேல ஆசை இருந்து என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் பகவான் நான் போய் காப்பாத்துவேன் அப்படின்னு 2 பேர்களுமே பேசி முடித்தார்கள். ஆத்திரக்காரனுக்கு புத்தி கட்ட ஓங்கி 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 வெட்டுனா வெட்டு முடிந்து கீழே வாராம் பாருங்க. கொப்பு மேல பையன் கீழே, பையன் மேல கொப்பு கீழே. கரணம் போட்டு வந்தானே. என்ன பார்த்தா அம்மா சொன்னானா? இல்ல என்ன பார்த்தா அப்பான்னு சொன்னானா? அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு விட்டு பாவி எதை சொன்னா? ஆடியன்ஸ் நீங்க தான் சொல்லணும். உங்களுக்கு தான் கேள்வி, பதில் சொன்னா
தப்பு. தாத்தான்னா நீங்க தான் போகணும். தாத்தான்னு விழுந்தாங்க. தாத்தான்னு விழுந்தான். என்னது உங்ககிட்ட கேட்கல என்னாச்சு? நாங்க உங்ககிட்ட கேட்கல. நாங்க முன்னாள் இருக்கவங்க கிட்ட தான் கேட்டோம். நான் சைடு வர என்ன சொன்னா சொல்லவே இல்லையே. தெரியலையோ? அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. ஐயோ நான் செத்தேன்னு விழுந்தா. வாக்கு சனையம் போக்கல என்ன மாதிரி செத்தேன் என்று விழுந்தான், செத்து போனாண்டி. அதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னு இருக்கான். ரோடா போடுவாங்க. அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலனா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணும். நாமல் உள்ளத்தின் எண்ணங்கள் சரியாக இருக்க வேண்டும். எப்போதும் நன்மையாகவே நினைக்கணுமா. நம்ம மனசுல தீமையா நினைக்க கூடாது. அப்படி ஆகிருமா இப்படி ஆகிருமா என்னமோ நடந்துருமா அப்படின்னு நினைக்க கூடாது. நல்லா இருப்போம், நல்லதே நடக்கும் அப்படின்னா நமக்கு நடக்கும், நல்லதே நடக்கும். பிறகு அப்போ நம்ம இந்த உலகத்தில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் நாம ஆசைப்பட்டாலும் செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நினைக்க நினைக்க இந்த பிரபஞ்சம் நமக்கு அதுக்கு வழி கொடுக்குமா. அதே மாதிரி கொடுக்கும். இது உலகத்தின் விதி, பிரபஞ்சத்தின் விதி. அதனால் நன்மையே நினைத்தால் நன்மை கிடைக்கும், தீமையே நினைத்தால் தீமை தான் கிடைக்கும். நமக்கு வயிறு வலிக்குன்னு வைங்க, எம்மா எனக்கு வயிறு வலிக்கே, அப்பா எனக்கு வயிறு வலிக்கே அப்படின்னு சொல்லணுமா. நான் செத்துருவனோ எனக்கு என்னமோ ஆயிருமோ அப்படின்னா அப்புறம் அப்படித்தான் போகும். அதை ஒண்ணும் செய்ய முடியாது. அதனால செத்தேன் என்று விழுந்தா செத்து போனாண்டி, வா நம்ம கைலாசம் போவோம். ஏண்டா ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக இரு பேர்களும் எங்கே வருகிறார்கள்? ஆண்டவனும் பார்வதியும் ஆண்டவனும் பார்வதியும் கரெக்டா பதில் சொன்னார்ல. 200 ரூபா கொடுக்கணும்னு பேசியிருக்கோம்ல. 200 ரூபா உன் மடியில இருந்து கொடுத்தாத்தா. சரி சரி விடு, நீ சண்டை போட வேண்டாம். அண்ணாச்சி உங்க நம்பர் கொடுத்துட்டு போங்க. ஊர்ல போய் உங்களுக்கு அக்கௌண்ட்ல போட்டு உங்க அக்கௌண்ட்ல போட்டு விடுதோம். அப்படி இல்லைன்னு வைங்க, அடுத்த வருஷம் வரும்போது சில்லறை மாத்தி கொண்டு வரோம். இப்படியே ஒரு 300 ஊர்ல சொல்லி இருப்போம். எத்தனை லட்சமும் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக நாகலோகம் வழியாகவே நடந்து வருகிறார்கள். பார்வதி நடந்து வரும்போது நாகராஜன் நாகக்கண்ணையின் தவத்தை கண்டாள். ஈசா இறைவா, நாகங்கள் இரண்டும் இப்படி கம்ப தவம் இருக்கக்கூடிய காரணம் என்ன? பார்வதி, இரு பேர்களுக்கும் 12 வருடமாக பிள்ளை இல்லை. அதனால் 12 வருடமாக என்னை நினைத்து தவம் இருக்கிறார்கள். இறைவா, ஒரு பிள்ளைக்காகவா இப்படி ஒரு தவம் இருக்கணும்? பிள்ளை வரம் தானே நீங்க உடனே கொடுக்க வேண்டியதானே? பார்வதி, என்ன பிள்ளை வரம்னா நீ சாதாரணமா நினைச்சியா? பந்தல்ல தொங்குற பழுவுனா பசக்குன்னு புடிங்கி கொடுக்க. அதனால் இவங்க 2 பேருடைய கணக்கை பார்த்தாத்தான், போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கை பார்த்தாத்தான் பிள்ளை இருக்கா இல்லையான்னு என்னால சொல்ல முடியாது. என்னால சொல்ல முடியும். அப்படின்னு சொன்ன உடனே கணக்கை பார்க்கணும்னா யார் வரணும்?
கணக்கு பார்க்கணும்னா கால்குலேட்டர் வேணும். கால்குலேட்டர் வேணுமா? ஆமா. அந்த கணக்கு இல்ல. வேற எந்த கணக்கு? போன ஜென்மத்தில் நாமல் பிறவியினுடைய சென்ம பயன். ஓ செல்வ பயன். நன்மை செய்தோமா தீமை செய்தோமா செய்தோமா அப்படிங்கிற கணக்கை பார்க்கணும்னா அப்படின்னா கைலாச கணக்க பிள்ளை சீராக எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார் வரணும். ஓ அவர் வரணும். அவர் வந்தா தான் கணக்கு தெரியும். ஓ சரிதானே. அந்த நயினார் வேற. அவர் போயிட்டாரு. கைலாச கணக்க பிள்ளை அவர் வந்தா தான் கணக்கு தெரியும். என் கணக்கு அங்கதான் இருக்கு, இவங்க கணக்கு அங்கதான் இருக்கு, உன் கணக்கு அங்கதான் இருக்கு. என் கணக்கு அங்க கிடையாது. வேற எங்க வச்சிருக்க? என் கணக்கு எங்க ஒரு டீ கடையில இருக்கு. எவ்வளவு? 5000 ரூபாய் இருக்கு. டீ கடையில 5000மா? ஆமா. சாயந்தரம் 3 மணி ஆயிட்டுனா அந்த டீ கடையில முட்டை போண்டா போடுவாரு. நான் கரெக்டா 3 மணிக்கு போய் கடையில உட்கார்ந்துருப்பேன். முட்டை போண்டா போட்டோன்னே 3 முட்டை போண்டா. 3 முட்டையா? ஆமா. ஒரு நாளைக்கா? ஆமா. 2 டீ குடிச்சிட்டு நான் பாட்டு அண்ணாச்சி எழுதிக்கோங்க அப்படின்னு வந்துருவேன். இப்ப கணக்கு வந்து 5000 ரூபாய் ஆகி போச்சு. இல்ல இப்ப அந்த கடைக்கு போக மாட்டேன். இப்ப ஊருக்கு மேக்க ஒரு கடை திறந்துருக்காங்க, டீ கடை. அங்க ஒரு 5000 கடத்த வச்சுட்டு ஊரை காலி பண்ணி போறான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். சரி. இந்த ஊர்ல டீ கடை பெரிய கடை இருக்கா? இந்த ஊர்ல டீ கடையே இல்ல. நீ இந்த ஏரியாவுக்குலாம் கால் எடுத்து வைக்க முடியாது. வர முடியாதோ? ஆஹா. என்ன அப்படி சொல்லிட்டீங்க? உன்ன மாதிரி ஆள்கள் பூரா இருக்காங்கன்னு தான் ஒரு நேரத்துல டீ கடை இல்ல எல்லா கடையிலயுமே எழுதி போட்டிருந்தாங்க. எப்படி? கடன் அன்பை முறிக்கும் அப்படின்னு. கரெக்ட் தானே. இப்போ நீங்க குடுக்காம ஊர் ஊரா போறோம்னு சொன்ன பாத்தியா? அதனால கடைக்காரங்க பூரா மாத்தி எழுதி இருக்காங்க. காராட மயிலாட கானகத்து வண்டாட வாங்கியவர் நீ கொண்டாட நான் துட்டுக்கு திண்டாட குடுத்தவன் திண்டாட. அது ஒரு வாக்கியம் ரொம்ப சுருக்கமா. கடன் அன்பை முறிக்கும்னு போட்டவங்க நீங்க குடுக்காதத பார்த்துட்டு கடன் எலும்பை முறிக்கும்னு எழுதி போட்டிருக்காங்க. கரெக்ட் சரிதானே. கடன் கேட்டு போனா எலும்பை எண்ணிடுவாங்க பாத்துக்க. ஆமா எவனும் கடன் கேட்க மாட்டான். சரிதானே. அதனால அந்த கணக்கு இல்ல. பாவ புண்ணிய கணக்கை பார்க்கணும்னா சீராக எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்த்தார்கள். அவர் கணக்கிலே என்ன தெரியுது? போன ஒரு சென்மத்தில் நாகமுடி ராஜமா 8 மாத சூழ்மா அம்பாலை எய்திருக்க அதன் உயிரமாய்த்திருக்க ஆனை கொன்ன தோசத்தால் மகளை ஒண்ணு கிடையாது. நாகக்கண்ணி பெண்கொடி போன ஒரு சென்மத்தில் அருத்துவமாதாந்திர 7-8 பிள்ளைகள் கருமருந்த கொடுத்திருக்க. கருமருந்த அவன் கருவை கலைத்திருக்க. அவன் கருவை கலைத்திருக்க. ஒரு மருந்த கொடுத்திருக்க. கருவை கலைத்திரு. கருவளித்த தோசத்தால் கை குழந்தை கிடையாது. உருவளித்த தோசத்தால் ஒரு குழந்தை கிடையாது. ஏய் பார்வதி, நாகராஜன் போன சென்மத்திலே வேடுவனாக பிறந்து 8 மாத சூழ்மானை அம்பாலை எய்து கொன்று விட்டார். மானை கொன்னாலும் பரவாயில்லை, மான் வயிற்றுக்குள் இருந்தது பெண் சிசுவு. அதுவும் பெண்ணு இதுவும் பெண்ணு. பெண் பாவம் பொல்லாத பாவம் குலப்பாவம் கூப்பிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அதனால் இவர்களுக்கு பிள்ளை கிடையாது. பெரிய பாவம். அதனால் இந்த நாகராஜன் கணக்கிலே பிள்ளை இல்லை. நாகக்கண்ணியின் கணக்கை பார்த்தா அவ இவருக்கும் மேல. போன சென்மத்துல மருத்துவமா பிறந்து நாகக்கண்ணி 7-8 பிள்ளைக்கு கரும் மருந்த கொடுத்து கருவிலை கலைத்து விட்டார். ஒரு மருந்தை கொடுத்து உருவிலே கலைத்து விட்டார். கருவளித்த 2 பேருக்கும் கை குழந்தை இல்லை. உருவளித்த 2 பேருக்கும் ஒரு காலத்திலேயும் பிள்ளை இல்லை அம்மா என்ற ஆண்டவள் சிவபெருமான் சொல்ல அப்ப ஆதிபரா சக்தியாகிய பார்வதா தேவி என்னை போல பெண்ணல்ல, என்னை போல பெண்ணல்ல, பெண்ணுக்கு மனமிர பிள்ளை வரம் கொடுக்கவே, மங்கைக்கு மனமிறங்கி மகளை வரம் கொடுக்கவே, கண்ணிக்கு மனம்
மதலை வரம் கொடுத்தா நமக்கு மனக்கவலை வந்து சேரும். வந்து சேரும். குழந்தை வரம் கொடுத்தா நமக்கு கொடுங்கவலை வந்து சேரும். பார்வதி பார்வதி என்னால முடியாது, என்ன ஆள விடுனார் அப்படின்னு பகவான் சொன்னார். பார்வதி விடுவாளாயா? அவ எப்படி விடுவா? ஆண்டவா, என்ன பெண்ணை கண்டா பேயும் மனமிறங்கும் என்று சொல்லுவார்கள். சொல்வார்களே, உமக்கு கொஞ்சம் கூடவா மனசு இறங்கல இறங்கல என்று பார்வதா தேவி சொன்னா. என்ன சொன்னா? ஆண்டவா பரம்பொருளே, பார்வதி இனியும் நாங்கள் பிள்ளை கொடுக்கவில்லையே. யானா ஆமா ஏ பிள்ளை கொடுக்காவிட்டா, பிள்ளை கொடுக்காவிட்டா பின்னால வரமான், கைலாச வரமான், கடவுள் என்று சொல்லமான், பொங்கி பொறிக்கமான், பூமான் என்று சொல்லமான், ஆக்கிய விக்கமான், ஆனன் என்று சொல்லமான், பாத பூஜை முடிக்கமான், பாத பூஜை உமக்கு பணிவிடை செய்யமான். நீர் மட்டும் இப்ப பிள்ளை வரம் கொடுக்கல, உங்க பின்னால ஒரு அடி எடுத்து வைக்க மாட்டேன். கைலாச வரமாட்டேன், உங்களை கடவுள் என்று சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். நான் பொங்கி பொறிக்க மாட்டேன், பூமான் என்று சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். ஆக்கி அவிக்க மாட்டேன், உங்களை ஆளன் என்று சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். என்னைக்கும் நீங்க கைலாசத்துக்கு வந்தீங்கன்னா ஆமா உங்களை எதிர்பார்த்து பாத பூஜை முடித்து நான் பணிவிடைய செய்வேன். நான் செய்வேன். இனி என் கையால் உமக்கு பச்சை தண்ணி கூட கிடையாது நான் கொடுக்க மாட்டேன். என்று பார்வதி சொல்ல. ஆமா அப்ப சிவபெருமான், என்ன? நீ எத்தனை சொன்னாலும் என்னால் முடியாதென்று சொன்ன போது, நான் சொன்ன போது இனியும் நாமல் பிள்ளை வரம் கொடுக்காமல் விடக்கூடாது என்று 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 ஆதிபராசக்தியானவள் ஆனவள் அரணாருக்கு முன்னால் சக்தியின் மகிமையை தெரியப்படுத்த வேணுமே என்று ஆமா அப்ப பார்வதி சொன்னா. சொன்னா? ஏ நீங்க இப்ப கொடுக்காவிட்டா, நீங்க இப்ப கொடுக்காவிட்டா நிச்சயமா நான் கொடு, பகவானும் கொடுக்காவிட்டா பார்வதி நான் கொடுப்பேன். கடவுள் நீங்க கொடுக்காவிட்டா, கடவுள் நீங்க சாமி கண்டிப்பாக நான் கொடுப்பேன். ஏய் பார்வதி, என்னை எதிர்த்து குழந்தை கொடுப்பேன் என்று சொன்னதனால அதனால பிடி சாபத்தை அப்படி பிள்ளையில்லா இருபேருக்கும் நீயே போய் பிள்ளையா பிறக்கணும் போ. போ ஆண்டவா, என்ன? நாகத்தின் வயத்திலே சக்தி நான் கருவாக சனிப்பதற்கு சட்டம் கிடையாது. இல்லை இல்லை கருவுச்சு பிறக்குமானால் அது தெய்வமே கிடையாதுயா. கிடையாது. அப்படி இருக்க அவ வயத்துல போய் நான் எப்படி பிறக்க முடியும்? முடியாது. அப்படியானால் ஆமாம்மா தெய்வ குழந்தையாக பிறவி செய்ய இருப்பதனால ஆமையா கைலாசத்திலே இருந்து ஆமா அமிர்தம் என்னும் 8 கலசங்களை வரவழைத்து வரவழைத்து நாகராஜனுக்கும் நாகக்கன்னிக்கும் வரமாக கொடுத்து ஆமா 21 நாள் அரை மண்டலங்கள், வரமண்டலங்கள் 48 நாள் ஒரு மண்டலங்கள் வரைக்கும் பூஜை இருந்து வர சொல்லு. ஆமா 48 நாளைக்குள்ள ஆமா உன் 1008 சொரூபத்தில அரை சொரூபத்தை எடுத்து எடுத்து கரு உருவாக சனி